அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரம் மகராரு. இந்த மகர ராசிக்கான 3 பாசிட்டிவான விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அவர் தான் ராசி அதிபதி, 2ஆம் அதிபதி, வாக்காதிபதி கூட. அவர் வந்து மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அவங்களுக்கான 2வது பாசிட்டிவான விஷயம், அவங்களுக்குள்ள 2வது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு 2, 3 குடையவர் வந்து பாருங்க. அவங்களுக்கான 3வது பாசிட்டிவான விஷயம், 3வது விஷயங்கள் வந்து சனி பகவான் வந்து மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாருங்க, அங்கே வந்து செவ்வாயோடைய உச்ச வீடு வேற, அதே சனி பகவானோடைய வீடு வேற. அப்போ இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க, என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படி தாங்க இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க, அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ஜாதக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்றைக்கி இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா, அதுதாங்க ஜூலை 27 சனி வக்ரம் மகராராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதாம். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்றா கேட்டோம். நம்ம அதனால ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். ஒன்றா பேசுகிறோம், ஒன்றா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்றத சொல்லுங்கள். ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சிரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வாஸ்து முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அது எப்படி சரி பண்ணி சரியான முறைக்கான பார்க்குறதுக்கு அப்படின்னா, அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது, நியூமராலஜி படி எண்கணித எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க, நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது.
நம்மளே பாருங்க ஒரு நம்பர்ல தான் பிறந்திருப்போம் தேதியில வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமகரர். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரமகரர். இந்த மகர ராசிக்கான 3 பாசிட்டிவான விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அவர் தான் ராசி அதிபதி, 2ஆம் அதிபதி, வாக்காதிபதி கூட. அவர் வந்து மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 3ஆம் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்துல வரை இப்ப இருக்கிறார். அப்போ வக்கரத்துல இருக்கிறப்ப உங்களுடைய முயற்சிகள் தடையாகும், ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துங்க. அது மட்டுமே இல்லாம மகர ராசிக்கு சனி பகவானுடைய பார்வையானது மகர ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்த்துட்டு அதே சனி பகவான் மகர ராசிக்கு பாருங்க 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே நேரத்தில் பாருங்க மகர ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல வந்து சனியோட பார்வை படுறதுனால இந்த வக்கர காலங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து வந்து வெற்றியாகும். ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகத்தில், அதாவது நம்மளுடைய தாய் வழி உறவுகள், தாய் வழிக்கிறது 4ஆம் இடம், அதுக்கு 2ஆம் இடம் தாய் வழி குழந்தை உடன் பிறந்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். ரொம்ப வருஷமா பேசாம இருப்பாங்க. அந்த உறவுகள் இப்போ வந்து இவங்க வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தன்னுடைய வாழ்க்கை துணை வழிகளை விட்டுருவாங்க. இவருக்கு அதில் ஒரு மனசு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கான 2வது பாசிட்டிவான விஷயம், அவங்களுக்குள்ள 2வது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு 2, 3 கூடையவர் வந்து பாருங்க 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய கன்னி வீட்டை பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ பாகிஸ்தானத்தை பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து பாருங்க பெரும்பாலும் வந்து மகர ராசிக்காரங்க உலகம் சுற்றுவாளினா இருக்கக்கூடியவங்க தான். தான் வீட்டில் தான் குடும்பத்தோடு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைவான விஷயங்கள் தான். பெரும்பாலும் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா இடத்துக்கும் போகணும், அதே மாதிரி குடும்பத்து மேலே பற்று இல்லாமல் மற்ற விஷயங்களில் ஃபுல்லாக அதிகமாக நாட்டம் கொண்டுறவங்க தான். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வக்கரச்சனியோட பார்வை வந்து 9ஆம் இடத்துல படுறதுனால இவங்க வந்து வெளியூர் பிரயாணங்களில் குறைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டோடையும் தன்னுடைய குடும்பத்தோடையும் நேரம் செலவழிப்பாங்க. இதுவே ஒரு பெரிய பாக்கியமாக இவங்களுக்கு வந்து இருக்கும். அவங்களுக்கான 3வது பாசிட்டிவான விஷயம், 3வது விஷயங்கள் வந்து சனி பகவான் வந்து மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா விரைய செலவுகள் முதல்ல குறையும். அதே நேரத்தில் பாருங்களேன் அந்த விரைய செலவுகள் கூட சுப விரயமாக மாறும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு விரயத்தை குறிக்கக்கூடியது தான். அந்த விரயத்தை கூட இந்த சனி பகவானுடைய வக்கரமாகி இருந்து பார்க்கறதுனால அப்போ இவ்வளோலாம் நமக்கு செலவாகுது, ஏன் நம்ம ஒரு சுப செலவாக மாற்றணும். இப்போ தான் பாருங்க ஒரு ஆர்டி கட்டுறது, ஒரு இன்சூரன்ஸ் போகிறது, அந்த மாதிரி ஒரு சேமிப்பாக கொண்டு போவாங்க. ஏன்னா சேமிப்புங்கிறது ஒரு வகையில் இருக்கிறோம், பணம் வந்து ஒரு பேங்கில் டெபாசிட் போகிறது ஒரு சேமிப்பு தான். ஆனால் இப்போ அவங்க அப்படி சேமிக்க முடியாது. இவங்க வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஒரு ஆர்டி போடுற மாதிரி, இல்லை ஒரு டெபாசிட் போடுற இன்சூரன்ஸ் போடுற மாதிரி, இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இந்த மகர ராசிக்காரங்க இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு செலவுகளோடு செய்யக்கூடிய சேமிப்பை வந்து கையில் எடுத்துக்கிடுவாங்க. நமக்கு வந்து இப்போ கையில் நம்ம கையில் காசு காலியாக போயிடும், அதனால் நம்ம ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு ஆர்டி மாதிரி கட்டு ஒரு சீட்டு மாதிரி போடுவோம் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணங்கள் வந்து இதுவே வந்து அந்த எண்ணங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாருங்க அங்கே வந்து செவ்வாயோடைய உச்ச வீடு வேற, அதே சனி பகவானோடைய வீடு வேற. அப்போ இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருப்பு உளுந்து வாங்கி
இவங்க வந்து சலவை தொழிலாளி அப்படிங்கிறவங்க அந்த ஊரில் இருப்பாங்க. அவங்க அந்த தொழில் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்தாலும் சரி தான், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து தானமாக கொடுக்கணும். கருப்பு உளுந்து கொடுத்தாங்கன்னா அந்த சனி வக்கர காலம், அதே 2ஆம் இடத்தவர் ராகு வேற இருக்காரு, அந்த 2ஓட தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சு இவங்களுக்கு எல்லாமே பாருங்க பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தவிர்க்கக்கூடியது ஏதாவது இருக்கா? தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையுமே வந்து நகைச்சுவையாக பேசுறோன்னு சொல்லி கூட மனசு காயப்படுற மாதிரி பேசக்கூடாது. இன்னும் 2ஆம் இடத்துல ராகு வேற, 2ஆம் அதிபதியும் பாருங்க வக்கரத்துல இருக்கிறாரு. அப்ப நம்ம நல்ல விஷயமாக சொன்ன விஷயம் கூட நெகட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி வக்கர காலங்கள்ல இருக்கு. நன்றி நன்றி. இல்லை, அருமையான ஒரு பதிவுங்க மகர ராசிக்கு. உங்களுக்கு பரிகாரம் சொன்னாங்க, அருமையான பரிகாரம். அதை ஃபுல் வீடியோ பார்த்து அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி இந்த 3 பாசிட்டிவான விஷயம் உங்கள் ராசிக்கு எப்போ வருது அப்படின்னு அழகாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல, பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.